மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து சாமி சாட்டியிருக்காங்க. தேர் மாசான கொள்ளை முதல் நாள், ரெண்டாம் நாள் தேர். வாங்க இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயில் நல்லா சூப்பராக இருக்கும். கள்ளக்குறிச்சி சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் கோவில், உங்கள் குலதெய்வம் கோவில். வாங்க. இப்போ குலதெய்வம் கோயில்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டன் முப்பாட்டன் இப்படி தலைமுறை தலைமுறையாக, பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் இப்படி தலைமுறை தலைமுறையாக நாம் வந்து வழிபட்டு நம்மளுக்கு வழி வழியாக இங்கே வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது வந்து குலதெய்வம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்து இப்போ முடி இங்கே தான் கொடுத்தேன், பிறந்த முடி இங்கே தான் கொடுக்குறேன். அதே போல் அப்படி கொடுக்கணும். பிறந்த முடியை வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்கணும். எங்கள் அப்பாவும் பிறந்த முடி இங்கே தான் கொடுத்தாரு, எங்கள் தாத்தா இங்கே தான் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிறந்த முடியில் வந்து அந்த டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ அதோடைய டிஎன்ஏ இருக்குது. அது இங்கே முதல்ல அந்த பிறந்த முடி இங்கே கொடுக்கும்போது எப்போதும் நமக்கு அந்த குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறது நமக்கு முன்னோர்களுடைய ஐதீகம். அப்புறம் முதல் வருஷமே, அந்த முதல் 3ஆவது வருஷமே இங்கே நம்ம இந்த கோயிலில் கொண்டாந்து நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சிடுறாங்க. அப்புறம் வழி வழியாக நாம் வந்து வணங்கும்போது, அப்புறம் இந்த குலதெய்வத்தோடைய நம்மளுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் பல தலைமுறையாக இருக்கிறவங்க அவங்களுடைய மூச்சு காற்றம், அவங்களுடைய காலடி மண், அவங்களுடைய உயிர் துடிப்பு அருவமாக உருவமாக இங்கே தான் குலதெய்வம் கோயிலே தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமா. அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தோட சேர்ந்ததாகவே அவங்க முன்னோர்கள் இருப்பாங்களாம். இப்போ நம்ம அந்த குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு 2 தடவையோ ஒரு 3 தடவையோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்க மாதம் ஒரு தடவையோ வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற குறைகளும் பிரச்சனைகளும் அருவமாக உருவமாக நுண்ணறிவாக வந்து அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். குலதெய்வம் வந்து நம்ம குறையெல்லாம் தீர்த்து வைக்க, நமக்கு இருக்க ஆபத்துகளையும் நமக்கு இருக்க பிரச்சனைகளையும் காப்பாற்றும். அப்படிங்கிறது அதுதான் உண்மை. இது வந்து சாஸ்திர ரீதியாகவும் நம்ம அனுபவமாகவும் பார்க்குறோம். இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலை பார்க்கலாம் வாங்க. திருவிழாவுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. நல்லா தூரிலாம் வந்துச்சு, கடையெல்லாம் ஏகப்பட்ட கடை வந்துச்சு. கடையெல்லாம் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, எல்லா பக்கமும் கடை போட்டுட்ருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு எப்பயுமே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து முதல் வருஷமும் 3 வருஷமும் மொட்டை அடித்து காது குத்துவாங்க. இந்த நிகழ்ச்சிலாம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பேத்திக்கு நாங்கள் மொட்டை அடிக்கிறோம். அது இந்த மாதம் நாங்கள் கோயிலுக்கு தேர் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி தேர் முடிஞ்சு மருத்துவரை கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கோம். இப்போ எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஏமா இன்னைக்கு ஏமா மாசான கொள்ளா? நாளைக்கா? அதுக்கு நாள் தேரா? செவ்வாய்க்கிழமை தேரா? திங்கக்கிழமை தான் மாசான கொள்ளையா?
நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை தேருங்களாம். பாருங்க, இங்கெல்லாம் கிடா வெட்டி சாப்பாடு போடுறாங்க. அவங்க விசேஷத்தை 3ஆம் நாள்ல இருந்தே தொடங்கிட்டாங்க. கடை வந்து இப்போதான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள்லாம் பிடிச்சி அவங்கவுங்க இடத்துல கடை இப்போதான் போடுறாங்க. நாளை மறுநாள் தேர், நாளைக்கு மாசான கொள்ளை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அம்மன் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப சொல்கிற அங்காளமாக பயங்கரமாக இருக்கும். தேர் வந்து 2 நாள் இருக்கு. கோயில்ல வந்து சரியான கூட்டமா இருக்கு. பக்தர்கள்லாம் வந்து எல்லாம் பாருங்க, எல்லாம் கியூல எல்லாம் வணங்குறாங்க. அப்புறமேட்டு வந்து தரேன். சாமி வந்து அலங்காரம் பண்றாரு பாருங்க ஐயரு. அடுத்த வாரம் பேத்திக்கு வந்து
முடிக்காணி கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு நான் உத்தரவு கேட்க வந்திருக்கிறேன். உத்தரவு நல்ல உத்தரவு. அம்மா வருவாங்க, நல்லபடியாக எல்லாம் நடத்தி வைப்பாங்க. பாருங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை மாசான கொள்ளை, செவ்வாய்க்கிழமை திருத்தேர், பெரிய நாயகி அம்மனுடைய திருத்தேர். எல்லாரும் வந்துருங்க. சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் கோவில், கள்ளக்குறிச்சி, இருகாவூர். அம்மாவை நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் நாங்கள் கோயிலுக்கு எல்லாரும் வர மாதிரி இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை கள்ளக்குறிச்சி, விருதாவூர், சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் கோவில் கண்டிப்பாக வந்துடுங்க. சுத்தப்பட்டு 38 கிராமமும் வரும். இந்த காடு சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். எல்லாரும் வந்து தரிசிங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. எங்களுடைய பலருக்கு பல நாட்டவருக்கும் எங்களுக்கும் குலதெய்வமாக விளங்குற பெரிய நாயகி அம்மனை நான் வணங்குறேன். நீங்கள்லாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தேருக்கு வந்துடுங்க. தேர் திருவிழாவுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் அம்மனை வந்து நான் இன்னைக்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு 8ஆம் திருநாள் தேருக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வர இருக்கிறோம். தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அம்மனிடமிருந்தும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் வெளியே நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு. நான் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். சின்ன சின்ன கடைங்களாம் பாட்டி மாறுங்க அந்த மாதிரிங்க. அவங்களே சின்ன சின்ன கடைங்களாம் நிறைய ரெடி ஆகுது. கல்புர கடை ஏகப்பட்ட கடை இருக்கு. குங்குமம் நிறைய நெற்றியில் எடுத்து எனக்கு நல்லா பூசி விட்டாங்க. அம்மனுடைய குங்குமம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் குலதெய்வத்தோடைய குங்குமம் இன்னைக்கு நெற்றி நிறைய இருக்கிறதால ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாருங்க, தேங்காய் பழ கடைங்களா லைனாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, வாழைத்தார் வண்டி நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். வாழைத்தார் வண்டி நாளைக்கு ஃபுல்லாக வாழைத்தார் எல்லாம் ஏழை விடுவாங்க. இன்னும் இந்த இடத்துல வண்டி வந்து நாளைக்கு நிறைய வரும். கூட்டம் பயங்கரமா இருக்கும். அந்த சைடு வந்து ஆறு, அந்த சைடு ஃபுல்லா ஆறு.
செருவு போட்டு திருவிழா என்ன 3 நாள் இருக்கு. இன்னைக்கே திருவிழா மாதிரி இருக்கு. செவ்வாய்க்கிழமை தான் தேர். பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடியே பயங்கரமான கூட்டமாக இருக்கு. பொரிக்கடை நிறையா இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பொரிக்கடை இந்த மாதிரி பொம்மை கடை எல்லாம் இப்போ இன்னைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பொம்மை கடை நிறையா வந்திருக்கு. அந்த கூடாரம் வந்து மொட்டை அடிக்கிற கூடாரம். இதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக கொண்டாந்து இங்கே வைப்பாங்க. ஏதாவது பிரார்த்தனை வேண்டுதல் இருந்தால் கொண்டாந்து வச்சிருக்கேன். எல்லா இரும்பு ஜாமானும் இங்கே வாங்கிக்கலாம். சமையல் ஜாமான், இரும்பு, அருவாமனை, மரம், வடைச்சட்டி எல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இங்கே தோசைக்கல், விதவிதமான தோசைக்கல், பேர் என்ன? கோயிலுக்கு வந்திருக்கியா? கோயில் வச்சிருக்கா? கோயில உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கோயில் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த கோயில் பேர் என்ன? பெரியாய் கோயிலா? பெரியாய் உனக்கு நல்ல படிப்பு, அறிவு, வீரம் எல்லாம் கொடுக்கட்டும். சரியா? சந்தோஷம். கடைங்க பாருங்க நிறைய இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல இந்த இரும்பு கடைங்க 2 நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க. ஒரு வாரமாகவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேர் திருவிழாலாம் இன்னும் 2 நாள் இருக்கு. அப்படியேப்பா இங்கெல்லாம் பாருங்க இரும்பு கடை நிறைய இருக்கு. இரும்பு மரம், வடைச்சட்டி, சமையல் ஜாமான்லாம் பயங்கரமா இருக்கு. கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா நல்லா வாங்கலாம். விலை நல்லா குறைவாகவே இருக்கும். எல்லா ஜாமானும் இருக்கு. கரும்பு ஜூஸ் கடை,
ஸ்வீட் கடை, எல்லா வகையான பலகாரமும் இது உள்ள இருக்கு. பேர் பாருங்க, நாளைக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணிடுவாங்க. என்ன வீகாஸ் மக்களே, எங்க குலதெய்வம் கோயில் பார்த்தீங்களா? சித்தலூர் பெரிய கோயில் எப்படி இருந்தது? கோயில் நல்லா இருந்துச்சா? பாருங்க, திருவிழான்னா 3 நாள் இருக்கு. இப்போவே எவ்வளோ கூட்டம். இன்னும் நாளைக்கெல்லாம் நிறைய கடைங்கெல்லாம் வரும். செவ்வாய்க்கிழமையெல்லாம் பிப்ரவரி 24ஆம் தேதியெலாம் இந்த சித்தலூர் பெரிய கோயிலில் காலே வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஜெகஜோதியாக இருக்கும். இந்த அம்மனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாசான கொள்ளை. திங்கட்கிழமை மாசான கொள்ளை, செவ்வாய்க்கிழமை திருத்தேர் அம்மனுக்கு. இன்னைக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மொட்டை அடிக்கிறவங்க, காது குத்துறவங்களாம் குத்துறாங்க. சிறப்பு பூஜையெல்லாம் வைக்கிறாங்க. நாளைக்கு பிப்ரவரி 23. ஐயா அம்மனுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு இங்கே நடக்கும். அதை பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். மயான கொள்ளைங்கிறது நீங்கள் பார்க்கலாம். தேர் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. வயல்வெளி எவ்வளோ அழகா, சூப்பராக இருக்குங்களா? சுத்தீரம் வயல்வெளி தான், சுத்தீரம் ஒரே காடு. பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. கோயில் அங்கே இருக்கு. மக்களே, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அம்மனை தரிசனம் பண்ணிட்டு, அம்மனுடைய உத்தரவு வாங்கிக்கிட்டு நான் விடைபெற்றுக்கிட்டேன் அம்மன்கிட்ட. உங்ககிட்டயே விடைபெறேன். நன்றி, வணக்கம். அம்மனுடைய கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. அம்மன் ரங்க சக்தி வாய்ந்த தெய்வம். எங்கெங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க. பெரிய நாயகி அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, மலையனூர் தாய் வீடு, அந்த மாதிரி அந்த அம்மா தான் இங்கே இருக்காங்க. வாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.